ஜூலை 14. ஸோ ஜூலை 14 பார்த்தீங்கன்னா பாஸ்டைல் டே. இது வந்து பிரெஞ்ச் நேஷனல் டேங்கிறாங்க. பிரெஞ்சு நாட்டோட பாரம்பரியமான வரலாறையும் கலாச்சாரையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இந்த நாள் வந்து பிரான்ஸ்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நான் பைனரி பீப்புள் டேங்கிறாங்க. ஸோ நான் பைனரி பீப்புள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. பார்க்க பெண் மாதிரி இருப்பாங்க, ஆனால் இவங்க ஆணா இருப்பாங்க. பார்க்க ஆண் மாதிரி இருப்பாங்க, இவங்க வந்து பெண்ணா இருப்பாங்க. ஒரு மிக்ஸ்டு ஜெண்டர் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஜெண்டரோட இந்த ஜெண்டருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடைக்கணும், அவங்கள ஒரு ஹானர் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து சக மனுஷங்களா மதிக்கணும், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜூலை 14 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிம்பான்சி டேங்கிறாங்க. ஸோ சிம்பான்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஸ்பீசிஸான ஒரு குரங்கு வகை. ஸோ இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் இந்த குரங்குக்கும் இடையில ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி இந்த சிம்பான்சி வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ மிருகங்களே மனுஷனுக்கும் ரொம்ப க்ளோஸ் தொடர்புள்ள ஒரு 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 உயிரினம், ஒரு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பான்சி தான். ஸோ இந்த ஸ்பீசிஸாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் தான் இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக ஜூலை 14 உங்களுக்கு வேறு ஏதாவது டேட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ.